வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். ஸோ இன்னும் நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. ஸோ பிஜிடிஆர்பி டெட் கம்பல்சரி 2024 ஒரு 3-4 ஆஸ்பெக்டை நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று 12 to 13 வந்து அதோட இது வந்திருக்கு, கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், NCTE அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன்லேருந்து நமக்கு வந்து டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அந்த கான்ஃபரன்ஸில் அமெண்ட்மெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரப்போசல் நம்ம எடுத்துக்கலாம். என்ன ப்ரப்போசல் அப்படின்னா, நம்ம இப்போ வரைக்கும் 1 to 8 வரைக்கும், அதாவது RTI நம்ம சொல்கிறோம், RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் 1 to 8 வரைக்கும் டீச் பண்ண டீச்சர்ஸ் கண்டிப்பாக டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு 2011 கொண்டு வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டெட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நம்ம டெட் பாஸ் பண்ணாதான் அப்படின்னு இருக்கும்போது இப்போ 11th to 12th வரைக்கும், 9th-லேருந்து 12th வரைக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. டெட் இஸ் கம்பல்சரி ஃபார் எவ்ரி எஜுகேட்டர், அதாவது எவ்ரி டீச்சர்ஸ் இன் த ஸ்கூல்ஸ் அப்படின்னு. ஸ்கூல் எஜுகேஷன்ல எந்த டீச்சராக இருந்தாலும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிஜிடிஆர்பின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ டெட் வந்ததுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வந்து ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சோஷியலும் தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸும் தெரிஞ்சிருக்கணும், மேக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கும்போது இது 9 to 12 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி பெரிய ரெவல்யூஷனாக தான் இருக்கும். இதோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நிறைய இருந்தாலும் படிச்சுட்டு இருக்க ஆல்ரெடி 2 years 3 years 5 years படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க தயார் பண்ணதுக்கு அப்படியே திரும்ப புதுசாக தயார் பண்ணணும். ஸோ பிஜிடிஆர்பி டெட் அப்படிங்கிறது ஒரு ரெவல்யூஷன் தான். ஆனால் அது யார் யாருக்கு ரெவல்யூஷன், யார் யாருக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. நியூவாக படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெட்டு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், அந்த பேட்சில் தான் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் முடித்தேன், அதாவது டிடிஎட் முடித்தேன், அந்த பேட்சில் வந்தோம். ஸோ நியூ சிலபஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னொரு முக்கியமான அப்டேட் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 years பிஎட், 4 years பிஎட் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த நெக்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ படித்து முடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அடுத்து அவங்க எல்லாருமே பிஎட் வந்து 4 years ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4 years சிலபஸ் அப்படிங்கிறது அதிகமாக வரும். நம்ம 1 year படித்தோம், இப்போ 2 years படிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா 4 years அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெகுலேஷன்ஸ் அண்ட் சிலபஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ 4 years ஆனதுக்கு அப்புறம் வர்ற பிஜிடிஆர்பியா இருக்கலாம், டிஇ டெட்டா இருக்கலாம், டிஎன் டெட்டா இருக்கலாம், யூஜி டிஆர்பியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கும், அந்த பிஎட் சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கும். அப்போ நீங்க படிச்சது எல்லாத்தையுமே திரும்ப படிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரலாம். பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க 2024 இஸ் த லாஸ்ட் சான்ஸ் நான் நம்மளோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை மறந்துடாதீங்க. ஸோ ஆப்வியஸ்லி தேர் இஸ் நோ சான்ஸ் அட் ஆல் ஃபார் த ப்ரீவியஸ் ஆஸ்பிரன்ஸ் தான் சொல்லுவேன். நியூ கமர்ஸ்க்கு நிறைய ஹோப் இருக்கு. இந்த வருஷம் இந்த வருஷம் பிஎட் படிக்கிறவங்களா இருக்கலாம், நெக்ஸ்ட் இயர் பிஎட் படிக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி முடிச்சிருந்தவங்களுக்கு கொஞ்சம் அதோட பர்சன்டைல்னு சொல்றது குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இயர் வந்து திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். பட் நிறைய பேர் நேற்று கூட இங்கிலீஷ்ல வேகன்சி எவ்வளோ இருக்கும்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஓவராலா 300, அரௌண்ட் 300 இருக்கலாம். நமக்கு ஓவராலாவே 200ன்னு கொடுத்துருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். நமக்கு ஆகஸ்ட்ல நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 31/8 வந்து நம்ம திரும்ப ரீஃபிக்சேஷன் பண்ணுவாங்க, நம்மளோட போஸ்டிங்ஸ் எல்லாமே ரீஃபிக்சேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயர் இந்த ஜூன்ல வந்து அப்கிரேட் பண்ற ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ எப்படியும் 1000 அரௌண்ட் வந்துடும். இங்கிலீஷ்க்கு ஒரு 300, அரௌண்ட் 250 to 300 இருக்கலாம், 350 வரைக்கும் இருக்கலாம். அதனால நீங்க வேகன்சியை பத்தி எப்பவுமே ரொம்ப பயப்படாதீங்க. உங்களோட ஒரு சீட்டுக்காக நீங்க படிங்க. அதுதான் நான் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ 88 போஸ்டிங்ஸுக்கு தான் நான் பாலிடெக்னிக்கு படித்தோம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அஞ்சுக்கு படிக்கிறாங்க. இப்போ டிஎன்பிசிலலாம் 30 தான் வேகன்சி குரூப் ஒன்றுக்குனா யாரும் படிக்காமல் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ல இருங்க. உங்களோட ஒரு சீட்டுக்காக படிங்க, வேகன்சியை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் த மெயின் பாயிண்ட் வந்து ரெண்டே தான். நான் கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜிடிஆர்பி டெட் அப்படிங்கிறது 2024க்கு கிடையாது. டெஃபினட்டா 2024க்கு அதை கொண்டு வர முடியாது. நேத்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சிலபஸ் சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சிலபஸ் சேஞ்ச் வந்து நம்ம 2024ல கம்பல்சரி இருக்காது. ஸோ அதுக்கான ஒப்பீனியன் போல் கொடுத்து அதுக்கான கமிட்டி ஸ்டார்ட் பண்ணி தான் வரணும். அதனால சிலபஸ் சேஞ்சும் சரி, இந்த 4 இயர்ஸ் பிஎட் பேஸ் பண்ணி சிலபஸ் சேஞ்ச் ஆகலாம், அதுக்கு அடுத்த வருஷம் ஆகலாம். அது ஒரு பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா டிஆர்பி டெட் அப்படிங்கிறது இப்பதான் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் சட்டம் ஆகணும், அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரப்போசல்ஸ் வரணும். ஸோ 2024க்கு இது ரெண்டுமே பொருந்தாது. பிஜிடிஆர்பி டெட் இந்த வருஷம் கிடையாது. தயவு செய்து படிக்கிறவங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா படிச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப ஃபோர்ஸா படிங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் யூ கெட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப 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 சொல்றேன், ரெண்டு விஷயத்தால டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. டிஆர்பி டெட் அப்படிங்கிறது திஸ் இயர் இஸ் நாட், கண்டிப்பா இந்த வருஷம் வராது. அதே மாதிரி சிலபஸ் சேஞ்சுங்கிறது 4 இயர் பிஎட் நம்ம மாத்திருக்கோம். அந்த பிஎட் 4 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்மளோட சிலபஸை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவே டெட்டுன்னு வந்துச்சுன்னா டெட்லேயே உங்களுக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி, மேத்ஸ், சயின்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. திரும்ப நீங்க எழுதும்போது பிஜிடிஆர்பிக்கான அந்த எஜுகேஷனல் சைக்காலஜி மார்க்குமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லாவே இங்கிலீஷ்க்கு கான்சென்ட்ரேட் பண்றதோ, ஃபுல்லாவே மேஜருக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால இந்த ரெண்டு கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்கறவங்க இல்ல திரும்ப திரும்ப பயப்படுறவங்களுக்கு நான் சொல்றதுதான், பிஜிடிஆர்பி டெட் அப்படிங்கிறது இந்த வருஷம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு 2024ல சிலபஸ் சேஞ்சும் கிடையாது. இந்த 4 இயர்ஸ் பிஎட் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு ஒரு 25% to 30-40% கூட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புது சிலபஸ்ல படிக்கிறவங்க ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். எந்த கொரீஸா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து அதுல ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. என்னோட தாட் எல்லாமே நம்ம ஜாபுக்கு வந்த மாதிரி ஓரளவுக்கு என்னால ஒரு 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 பர்சன்ட் அவங்க ஜாபுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் ரீச் ஆச்சு. நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சோல்ஃபுல்லா அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.